ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தங்கத்தை எந்த முறையில் வாங்கினா ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பெரிய லெவல் எடிட்டிங் அதெல்லாம் எதுவும் இருக்காது. என்னடா வீடியோ சும்மா நார்மலாக இருக்கே, நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தை எந்த முறையில் வாங்கினா சிறந்ததுங்கிற தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த வீடியோ பார்க்க தேவை கிடையாது. கண்ணை மூடிட்டு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு தங்கம் வாங்கினாலே உங்களுக்கு நாங்களே தங்கம் சேரும், ஓகேவா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யாருக்குமே தங்கத்தை எப்படி வாங்கணுங்கிறது ஐடியா கிடையாது, ஓகேவா? எப்பயுமே கடைசி நிமிஷத்தில் தான் நம்ம தங்கம் வாங்குவோம். இப்போ நமக்கு ஒரு தேவை வரும், ஐயோ செய்முறை வந்துருச்சே, இப்போ செய்யணுமே, நீ 2 வாரம் தான் இருக்கே, போய் ஒரு தங்கத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு போவீங்க. போய் செய்கூலி சேதாரம் அதிகமாக கொடுத்து தங்கத்தை வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பே. இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு பவுன் நகை செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் கை இருக்கும்போதே நீங்கள் அதை வாங்க ஆரம்பிச்சிருங்க அந்த நகையை. அது எப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா கடைசி நிமிஷத்தை எப்படினாலும் அவங்க நீங்கள் செய்ய தான் போகிறீங்க. ஒரு பவுன் அதை முன்னாடியே வாங்கி வச்சா என்ன, அதைத்தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நகையை வாங்குறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டைரெக்டாக போய் முந்தின நாள் போயிட்டு மொத்த பணத்தையும் கொடுத்து செய்கூலி சேதாரம் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வர்றது. இன்னொன்று என்னென்னா நகை சீட்டு போட்டு வாங்கிட்டு வர்றது. கோல்டு ஸ்கீம்ஸு நிறைய பெரிய கடைகளில் அவங்க ஊரில் இருக்கும், சின்ன கடைகளில் கூட இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 2 விதமாக நீங்கள் நகையை வாங்கலாம். ஸோ இந்த 2 விதத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நகை சீட்டு போட்டு வாங்குறது தான். ஸோ நகை சீட்டு போட்டு வாங்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம், ஓகேவா? அது எப்படின்னா மாதம் சில தவணை கட்டி 1 வருஷமோ 1.5 வருஷமோ அவங்க பிளான் வச்சுருப்பாங்க. அது முடிஞ்சோடனே நம்ம நகை வாங்குறது. அதில் சில டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம பேசுவோம், ஓகே? இதுதான் பேசிக், ஓகேவா? இப்போ இந்த நகை சீட்டு போட்டு வாங்குறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று போனஸ் ஸ்கீம். ஜென்ரலாக 2 விதம் தான் இருக்கும் பொதுவாகவே. போனஸ் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இன்னொன்று செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் தர்றது, ஓகேவா? ஆனால் முன்னாடிலாம் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரமே இல்லாமல் கொடுத்தாங்க இந்த நகை திட்டத்தெல்லாம். அப்பயே நீங்கள் நகை எடுத்திருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இப்போ ஆனால் நிறைய நகை கடைகளில், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த நகை கடையில் அதை செய்கூலி சேதாரத்தில் ஆஃபர் தான் தர்றாங்களே தவிர மொத்தமாக இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது நீங்கள் விசாரிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ 2 திட்டம் இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா சேவிங்ஸில். அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன்று போனஸ் திட்டம், இன்னொன்று செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் தர திட்டம், ஓகே? இந்த போனஸ் திட்டத்தில் எப்படின்னா 11 மாதம் நீங்கள் தவணை கட்டிங்கன்னா 12வது மாதம் அவங்க ஒரு தவணை அவங்க கட்டிடுவாங்க நகை கடைக்காரங்களே. இப்போ 5000 நீங்கள் கட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதம். அவங்க 12வது மாதம் அவங்க ஒரு 5000 போடுவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதே அமௌண்ட் அவங்களும் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறாங்க. 12வது மாதம் மொத்த நகைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தில் எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, ஓகேவா? இப்போ நீங்கள் 5000 மாதம் கட்டுறீங்கன்னா அவங்க கடைசி மாதம் 5000 கட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு 60000 12 மாதத்தில் வந்திருக்கு. அந்த 60000க்கு தான் செய்கூலி சேதாரம் போடுவாங்க, அதில் எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, ஓகே? இது ஃபஸ்ட்டு திட்டம். இன்னொன்று எப்படின்னா 11 மாதம் நீங்கள் 5000 கட்டலாம், ஓகேவா? கட்டிட்டு 12வது மாதம் எடுக்க முடியாது. 1 மாதம் விட்டு 1 வருஷம் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வாங்குகிற நகையில் ஒரு 75%, 70%, 80% கடையை பொறுத்து டிஸ்கவுண்ட் தருவாங்க செய்கூலி சேதாரத்தில். ஸோ இதுதான் 2 பேசிக் ஸ்கீம். இதுதான் மேக்ஸிமம் எல்லா கடையிலும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ல் எது பெஸ்ட்டுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ போனஸ் திட்டத்தை எடுத்துக்கோங்க. 5000 கட்டுறீங்க. ஸோ 11 மாதம் 5000 கட்டினா 55000. 12வது மாதம் அவங்க 5000 போடுறாங்க. மொத்தம் உங்களுக்கு 60000 இருக்குது. செய்கூலி சேதாரம் இதில் 15% போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 10800 ஆயிடுது. ஸோ மொத்தமாக நீங்கள் சேமித்த பணம் 60000 ப்ளஸ் செய்கூலி சேதாரத்துக்கு 10800 நீங்கள் கொடுத்து எடுக்கணும். அப்போ நீங்கள் கடைசியாக வாங்க போகிற நகையோட விலை 70800, ஓகே? இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஸ்கீம் எடுத்து பார்ப்போம். இதில் நீங்கள் 11 மாதத்துக்கு அதே 5000 கட்டுறீங்க, 55000 இருக்குது.
அதே செய்கூலி சேதாரம் 18% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக நீங்கள் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் மட்டும் இந்த 55,000 கணக்கு பண்ணால் 9,900 ரூபா வருது. அதில் 75% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் செய்கூலி சேதாரத்தில் எவ்வளோனா 2,475 ரூபா தான். ஸோ நீங்கள் சேமித்த 55,000 ப்ளஸ் 2,475 தான். எவ்வளோ கட்டணும்? 57,475 தான். ஸோ இந்த 2 திட்டத்துக்கும் இப்போயே பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நகை வாங்கணும்னா அவசரம் இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு போய் நகை வாங்கணும். இல்லை உங்களுக்கு 1 வருஷம் டைம் இருக்குது, முன்னாடியே நான் பிளான் போர்டை ரெடிங்க அப்படின்னா சீட்டு போகிறதான் பெஸ்ட்டு. அதில் எந்த திட்டம்? போனஸ் திட்டமா டிஸ்கவுண்ட் திட்டமான்னு பார்த்தா டிஸ்கவுண்ட் திட்டம் தான். செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் தர திட்டம் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு, வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுலேயுமே 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் தர திட்டத்திலே 2 விதமாக நீங்கள் சேமிக்கலாம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள். ஒன்று கிராமாக சேமிக்கிறது, இன்னொன்று பணமாக சேமிக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். கிராமாக சேமிக்கிறதுனா இப்போ நீங்கள் மாதம் 5,000 ரூபா கட்டுங்க. இதே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த மாதம் நீங்கள் இன்றைக்கி 5,000 ரூபா கட்டுறீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தில் என்ன விலையோ அதில் 5,000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ தங்கம் வருதோ அது கிராம் கணக்கில் ஆடாயிரும். ஓகே, அடுத்த மாதம் நீங்கள் ஒரு டேட்டில் நகை விலையை 5,000 ரூபா கட்டுறீங்க. அப்போ அன்னைக்கு தேதியில் தங்க விலை எவ்வளவோ அதுக்கேற்ற கிராம் உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு ஆட் ஆகும். இதே மாதிரி 11 மாதம் நீங்கள் என்னென்னைக்கு கட்டுறீங்களோ அன்னன்னைக்கு தங்கத்தோட விலை எவ்வளவோ அதை பொறுத்து அதுக்கான கிராம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி 11 மாதம் ஆட் ஆன கிராமை 12வது மாதம் நீங்கள் எடுத்து அதுக்கு நீங்கள் இப்போ அவங்க செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது கிராம் கணக்கில் சேமிக்கிற முறை. இப்போ இதே நம்ம பணத்தால் சேமிக்கிற முறையை பார்க்குறோம். ஓகேவா? இதே மாதிரி 5,000 ரூபா கட்டுறீங்க. மாதம் நீங்கள் அதே 5,000 ரூபா கட்டுவீங்க. ஓகே, ஸோ 11 மாதம் எவ்வளோ கட்டிருக்கீங்கன்னு பார்த்தா 55,000 ரூபா கட்டிருக்கீங்க. இந்த 55,000 எப்படி கால்குலேட் ஆகும்னா 12வது மாதத்தில் அன்னைக்கு நகை விலை எவ்வளவோ அந்த விலைக்கு நீங்கள் 55,000 ரூபாய்க்கு எவ்வளோ தங்கமோ அதை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அன்னைக்கு தங்கத்தோட விலை ஏறி இருந்தால் உங்களுக்கு நஷ்டம்தான், குறைஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்தில் உங்களுக்கு லாபம் அப்படின்னு கேட்கலாம். அப்போ குறைஞ்சிருந்தா எனக்கு லாபம் தானேங்க, அப்போ இந்த திட்டம் பெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தங்கத்தோட விலை எப்பயுமே ஏறிக்கிட்டு தான் இருக்கும், எப்பயாவது தான் அடி வாங்கும். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் வேணால் உங்களுக்கு லக்கடிக்குமே தவிர பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2 திட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கிராம் கணக்கில் நகையை சேமிக்கிறது தான் சிறந்த வழி. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் மேலே நான் கொடுத்துட்டேன். இப்போ கிராம் கணக்கில் சேர்க்கும் போது அதே 5,000 ரூபாய்க்கு நீங்கள் 0.82 கிராம், ஓகேவா, இவ்வளவு கிராம் நீங்கள் சேமிக்கலாம். அதே அமௌண்ட்டு தான் போடுறீங்க, ஆனால் பணமாக போடாமல் கிராமாக போட்டால் உங்களுக்கு இவ்வளோ கிராம் சேமிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு நான் திருப்பி தெளிவாக தடவை சொல்லிடுறேன். நகை வாங்கணுன்னா உங்களுக்கு அவசர தேவை இல்லை, 1 வருஷம் டைம் இருக்குது அப்படின்னா சீட்டு தாங்க போங்க. சீட்டில் 2 திட்டம் இருக்குது. போனஸ் திட்டம், செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் திட்டம். அப்போ நீங்கள் எதுக்கு போகணும்? செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் இருக்கிற திட்டத்துக்கு போகணும். அதில் 2 வகை இருக்குது. கிராம் கணக்காக சேமிக்கிறது, பணத்தில் சேமிக்கிறது. இந்த 2ல் எது பெஸ்ட்டு? கிராம் கணக்கில் சேமிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும், கண்ணை மூடிட்டு எந்த கடையில் கிராம் கணக்கில் சேமிக்கிற திட்டம் இருக்கோ அதில் போய் நீங்கள் சேரலாம். இப்படி நீ ஈஸியாக சொல்லிட்டப்பா, நான் எனக்கு எப்படி எந்தெந்த கடையில் என்னென்ன இருக்கோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் ஊரில் ஒரு 5-6 கடை இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃபேமஸ் கடைகள். இப்போ நீங்கள் பெரிய சிட்டிஸில் இருக்கீங்கன்னா பெரிய கடைகள்லாம் இருக்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளே சில இருக்கும். அதெல்லாம் போய் விசாரிங்க. நீங்கள் என்ன நகை திட்டம் வச்சுருக்கீங்களா, சேமிப்பு திட்டம் வச்சுருக்கீங்களா, உங்கள் திட்டத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த திட்டத்தில் டிஸ்கவுண்ட் தர்றாங்க, அதில் யாருக்கு அதிகமாக டிஸ்கவுண்ட் தர்றாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட கிராமில்
சேமிக்கிற திட்டம் இருந்தால் அதில் போய் சேருங்க. அப்போ தான் உங்களால் அதிகமான தங்கத்தை சேமிக்க முடியும். ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்ணை மூடிட்டு போய் இந்த மாதிரி போய் வாங்கலாம் நகையை. இது இல்லாமல் சில சின்ன கடைகளில் உங்களுக்கு நம்பக்கூடிய கடைகளில் செய்கூலி சேதாரம் இதை விட இப்போ 25% ஆஃபர் தர்றாங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு கம்மியாக தந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த கடையில் போய் வாங்கலாம். அது உங்களோட விருப்பம். சில கடைகளில் வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக செய்கூலி சேதாரம் இல்லாமல் கூட தரலாம். அது ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் சொல்கிறேன். இல்லை செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக தரலாம், 5% தாங்க அப்படின்னு கூட தரலாம். ஸோ அந்த மாதிரி நம்பக்கூடிய கடைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் அது ரொம்ப ரேர் தான். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் பொருந்துறது என்னென்னா, இந்த மாதிரி தங்க நகை திட்டத்தில் கிராமில் சேருங்க. கிராமில் தங்கம் வாங்குற மாதிரி திட்டத்தில் சேருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான தங்கம் சேரும். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் வந்து தங்க நகை வாங்குறத பற்றி இப்போ சொல்லியிருக்கேன். இங்கே அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து தங்கத்தை எந்தெந்த முறையில் சேமிக்கலாம் ஒரு பிளான் போட்டு தர்றேன் உங்களுக்கு. ஒரு 10 வருஷத்துக்கான பிளான். தங்கத்தை இப்படி சேமிங்க, சின்ன தங்கம் வாங்கினா எப்படி சேமிக்கணும், பெரிய தங்கம் வாங்கினா எப்படி சேமிக்கணும், காயினில் வாங்கினா எப்படி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு நான் நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.